buddies, இப்போ நம்ம 1921ல டிஎஸ் எலியட் பப்ளிஷ் பண்ண த மெட்டாஃபிசிக்கல் poets அப்படிங்கிற எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் கிரையர்சன் மெட்டாஃபிசிக்கல் லிரிக்ஸ் அண்ட் போயம்ஸ் ஆஃப் 17th century அப்படின்னு ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் ஏன் டாக்டர் ஜான்சனும் சரி இப்போ கிரையர்சனும் சரி மெட்டாஃபிசிக்கல் poetsை நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மெட்டாஃபிசிக்கல் poetsக்கு சப்போர்ட்டாக அவங்களோட டேலண்ட்டை ஹைலைட் பண்ணி இந்த எஸ்ஸேல எழுதியிருக்காரு டிஎஸ் எலியட். எலியட் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, எல்லாருமே மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரியை டீவியேஷன் ஃப்ரம் பொயட்ரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது பொயட்டிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. கிரையர்சனோட கிரிட்டிசிசம் இன்னும் நிறைய கிரிட்டிசிசமை தூண்டுற விதமாக இருக்குது. ஏன்னா அவர் மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரியை அவ்வளோ நெகட்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எலியட் சொல்கிறாரு. எலியட்டோட கருத்து என்னன்னா, மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரி கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயம். அறிவாளிகளால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சிலருக்கு அது புரியல அப்படிங்கிறதுக்காக அது நல்லா இல்லை, ஒரு சரியான பொயட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது. இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு பெருமைனா அது மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண எலியட் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த எஸ்ஸேல. ஃபர்ஸ்ட் மெட்டாஃபிசிக்கல் poets பற்றியும் அவங்க பொயட்ரி பற்றியும் சொல்கிறாரு. டன்னோட போயம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எலிசபெத்தன் பொயட்ரி மாதிரி தான் இருக்கும். அதாவது ஷேக்ஸ்பியர் காலத்தில் இருந்த போயம்ஸ்க்கும் டன்னோட போயம்க்கும் நிறைய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. சாப்மேன் அப்புறம் பென் ஜான்சன் போயம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹெர்பர்ட், வாகன், கிராஷா எல்லாருமே மெட்டாஃபிசிக்கல் டிவோஷனல் பொயட்ரி எழுதியிருக்காங்க. ஆனால் கிராஷாவோட போயம்ஸ் எல்லாம் மற்ற மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரணம், அவர் கன்சீட்ஸ் அவ்வளவா யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மெட்டாஃபிசிக்கல் கன்சீட் தான் தோணும். அப்படிப்பட்ட கன்சீட்ஸ் இல்லாமல் கிராஷா எழுதியிருப்பார். கன்சீட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு சம்மந்தமே இல்லாத பொருளை சம்மந்தப்படுத்தி எழுதுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் கவுலேயோட டூ டெஸ்டினி. இதில் வேர்ல்டை செஸ்போர்டோட கம்பேர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி டன்னோட வேலடிக்ஷனில் லவ்வர்ஸை காம்பஸோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸை யோசித்து poets கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படிப்பட்ட போயமை படிக்கும்போது ரீடர்ஸும் இன்டெலெக்சுவலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால இந்த போயமை டீகோட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. டன்க்கு முன்னாடி எலிசபெத்தன் எராலையும் கன்சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இப்படி ஒரு யூனிட்டி கூட இருக்கா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இமேஜஸை மிடில்டன், வெப்ஸ்டர் அப்புறம் டார்னர் மாதிரியான ட்ராமட்டிஸ்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது எலியட் டாக்டர் ஜான்சன் மெட்டாஃபிசிக்கல் poets பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஜான்சன் தான் மெட்டாஃபிசிக்கல் poets அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது. ஆனால் அவர் கவுலே, டன், கிளீவ்லேண்ட் மாதிரியான poetsை தான் பெருமையாக பேசினார். மற்றபடி அவருக்கு மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரி மேலே எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் கிடையாது. காரணம் ஹெட்ரோஜினஸ் ஐடியாஸ். அதாவது ரெண்டு சம்பந்தம் இல்லாத ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் நிறைய ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிற சம்பந்தத்தை ஏற்படுத்துறது தான் மெட்டாஃபிசிக்ஸ் திறமையாக நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு ஜான்சன் சொல்கிறாரு. இதை பற்றி எலியட் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறது பொயட்டோட மைண்ட், அதோட மீனிங் மட்டும்தான் போயமில் இருக்கும். இந்த மாதிரியான ஹெட்ரோஜனஸ் ஐடியாஸை ஜான்சனே அவரோட த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. மெட்டாஃபிசிக்கல்ஸோட லாங்குவேஜ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் பியூராக இருக்கும். அவங்கள மாதிரி சிம்பிளாக மாடர்ன் poetsஆல கூட எழுத முடியாது அப்படின்னு எலியட் சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட போயம்ஸு சொல்கிறாரு. லாங்குவேஜ் சிம்பிளாக இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போயம் சிம்பிளாக இருக்காது. நிறைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஒரு போயம்குள்ளே இருக்கும். இப்போ உள்ள போயம்லலாம் நம்மளால் ஒரே ஸ்ட்ரக்சரில் ரெண்டு போயமை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் ரெண்டு மெட்டாஃபிசிக்கல் போயம்ஸை பார்க்கவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு மார்வலோட காய் மிஸ்ட்ரஸையும் கிராஷாவோட செயின்ட் தெரசாவையும் கம்பேர் பண்ணி நமக்கு காட்டுறாரு. ஓவராலாக எலியட் என்ன சொல்ல வராருன்னா, ஜான்சன் மெட்டாஃபிசிக்கல்ஸ் மேலே என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னாரோ அதை எதையுமே அவர் சரியாக ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. எலியட் மெட்டாஃபிசிக்கல்ஸ் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, மெட்டாஃபிசிக்கல் poetsக்கு முன்னாடியே எலிசபெத்தன் பீரியடில் இருந்தே இந்த ட்ரெண்ட் இருந்திருக்கு. ஜான்சன் சொல்கிற மாதிரி மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரி அனாலிட்டிக்காக இருக்குதான், அதாவது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ டிஸ்டன்ட் இமேஜஸ் எடுத்தாலும் அதை அழகாக கம்பேர் பண்ணி மீனிங்கை ஈஸியாக ரீடருக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் யூனிஃபிகேஷன் அண்ட் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு.
தாட்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம மூளையில் தோன்ற ஐடியாஸ். ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட சென்சஸை மீன் பண்ணுது. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னா தாட்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் நடுவில் சிங்கோட ஒரு போயமை எழுதுறது. இந்த சிங்க் இருந்தால் தான் ஒரு போயம் நல்ல போயம். டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னா தாட்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் நடுவில் சிங்க் இல்லாமல் ஒரு போயமை எழுதுறது. இப்படிப்பட்ட போயம் நல்லா இருக்காது அப்படின்னு எலியட் சொல்கிறாரு. எலிசபெத்தன்ஸும் சரி, ஜக்கோபியன்ஸ், அப்புறம் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ், இவங்க எல்லாருமே யூனிஃபைட் சென்சிபிலிட்டி யூஸ் பண்ணி தான் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸும் சரி, அவங்களுக்கு முன்னாடி இருந்த ரைட்டர்ஸும் சரி, யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டியை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் மாடர்ன் ரைட்டர்ஸ் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு எலியட் சொல்கிறாரு. அதாவது மாடர்ன் ரைட்டர்ஸோட ஒர்க்கில் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மாடர்ன் போய்ட்ஸோட ஒர்க்கில் தாட்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் நடுவில் சிங்க் இருக்காது. ஒரு குரூப் வெறும் தாட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, ஒரு குரூப் ஃபீலிங்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணி போயம் எழுதியிருப்பாங்க. அப்படி 16th century போய்ட்ஸை இன்டலெக்சுவல் போய்ட்ஸ்னு சொல்கிறாரு. காரணம், இவங்க நிறைய தாட்ஸை தான் எழுதுனாங்க, எமோஷன்ஸை எழுதலை. 19th century போய்ட்ஸை ரிஃப்ளெக்டிவ் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. காரணம், இவங்க எமோஷன்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, தாட்ஸ்க்கு இல்லை. இன்னும் தெளிவாக டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது ரோஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ரோஸோட ஸ்மெல்லையும் சேர்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி எழுதுறது தான் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. டெனிசன், ப்ரௌனிங் மாதிரியான போயட்ஸ் வெறும் ரோஸ் அப்படின்னு மட்டும்தான் எழுதினாங்க, அந்த சென்ஸை ரீடர்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு எழுதலை. ஆனால் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணும்போது அந்த இமேஜ் தரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் சேர்த்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுதான் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரியோட சக்ஸஸும் கூட. இந்த சென்சிபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எலியட் சொல்கிறாரு. முதல்ல மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரிக்கும் டான்டே, சினோ மாதிரியான ரைட்டர்ஸோட ஒர்க்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதமான லிட்ரேச்சர் தான் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்போ மில்டன் அப்புறம் ட்ரைடன் உள்ளே வந்தாங்களோ அப்போவே இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் கொலின்ஸ், கிரே, ஜான்சன், கோல்ட்ஸ்மித் மாதிரியான ரைட்டர்ஸோட ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரியோட லிட்ரரி ஜீனியஸோட கம்பேர் பண்ணவே முடியாது. மில்டனுக்கு அடுத்த லிட்ரேச்சரில் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி தான் இருந்திருக்கு. அதே போல் லாங்குவேஜ் ரிஃபைன் ஆக ஆக ஃபீலிங்ஸை ரொம்ப ரூடாக ஒர்க்ஸில் காமிச்சிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக கிரேயோட எலிஜியை சொல்கிறாரு எலியட். ரசிக்கும்படியான ஃபீலிங்ஸ் இல்லை, மறைமுகமான வேர்ட்ஸ் இல்லை, டைரக்ட் ஹார்ஷ் வேர்ட்ஸை தான் நிறைய போயம்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்டல் ஏஜில் ஃபீலிங்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் தாட்ஸோட பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஷெல்லியும் சரி, கீட்ஸும் சரி, இந்த பேலன்ஸை அவங்களோட ஒர்க்ஸில் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை நம்மளால் அவங்களோட ஒர்க்கில் இருக்கிற பேசேஜஸ் மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்படி ஒரு குரூப் போய்ட்ஸ் கிட்டையும் ஏதாவது ஒரு ஃபால்ட் கண்டிப்பாக இருக்கும் தான். அதே மாதிரி மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் கிட்டையும் குறைகள் இருக்கும் தான். ஆனால் அவங்களோட ஹெட்ரோஜினஸ் ஐடியாஸ் தப்புன்னு சொல்கிறது நியாயம் கிடையாது. ஏன்னா அதுதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை திரும்பி பார்க்க வச்ச ஒரு காரணம். அவங்க ஃபீலிங்ஸ்க்கும் தாட்ஸ்க்கும் சிங்க் கொடுக்கறதுக்காக இமேஜஸ், வேர்ட்ஸை இப்படி தேடி தேடி யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டாஃபிசிக்கல்ஸ் மாதிரி ஒரு போயமை மாடர்ன் போய்ட்ஸ் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு போயம் எழுதணும்னா மாடர்ன் போய்ட்ஸ் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ், இன்டைரக்ட் அண்ட் அல்யூசிவாக மீனிங்கை கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தைக்கு கொடுக்கணும். மெட்டாஃபிசிக்கல் கன்சீட் யூஸ் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னால் மாடர்ன் போயட்ஸ் கன்சீட் மாதிரியே இருக்கிற அல்யூஷன்ஸ், மித்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் போயம்ஸ் எழுதுகிறாங்க. அப்போது அது தப்பு இல்லையா? மாடர்ன் போய்ட்ஸ்க்கு கூட இப்படி எழுதுறது பிடிச்சிருக்குன்னா அப்போது மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ரி அட்மையர் பண்ணப்பட வேண்டிய விஷயம் தானே. மாடர்ன் போய்ட்ஸான லஃபால்ஜ் அண்ட் ட்ரிஸ்டன் கூட மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் மாதிரி தான் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. ஓவராலாக இந்த எஸ்ஸேல எலியட் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன கடைசியாக சொல்ல வர்றாருன்னா, ரேனே, பால்டிலர் இந்த மாதிரியான ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் லிட்ரேச்சர்லேயும் பெரிய ஆளுங்களாக இருந்திருக்காங்க. அதே சமயம் சைக்காலஜிலையும் ஒரு அதிகப்படியான அறிவுள்ள ஆட்களாக இருந்திருக்காங்க. அதனால அவங்களால லிட்ரேச்சரையும் மைண்டையும் சிங்க் பண்ணி ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் மில்டன், ட்ரைடன்லாம் வெறும் லிட்ரேச்சரில் மட்டும்தான் பெரிய ஆளுங்களாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹியூமன் ஃபீலிங்ஸ் பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. இதுதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாடர்ன் டைம்ஸில் பெருசாக எந்த ஒரு ரீச்சும் ஆகாததுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ரேனே, பால்டிலர் மாதிரி தான் எல்லா மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸும் ஃபீலிங்ஸ், சென்ஸ், சோல்னு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்காங்க.
ஜான்சன் மெட்டாஃபிசிக்கல்ஸ் பற்றி சொன்ன கருத்து அவரோடது. அது அவருக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு அவர் சொல்லியிருக்காரு. அதை முழுசாக நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ் பாராட்டப்பட வேண்டியவங்க, அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிக்கிறாரு. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.